Dear students, let us continue the 19th lesson, Origin and Evolution of Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டார்வினிசம். அதில் மொத்தம் வந்து ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அது ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். நமக்கு நல்லா தெரியும், ஆல் ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் இன் எ ரேப்பிட் மேனர். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர். Living beings have the ability to reproduce more individuals and form their own progeny. They have the capacity to multiply in a geometrical manner. This will increase the reproductive potential, leading to overproduction. So ஒவ்வொரு ஆர்கனிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உதாரணமாக வந்து மேனை கூட எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து 1950 40 crore பீப்புள் இருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ, 130 crore இருக்காங்க. 70 yearsல இப்போ 130 crore, ஏறக்குறைய 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர். ஓவர் ப்ரொடக்ஷன்லாம் என்னென்ன ப்ராப்ளம்? ஸோ அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பிரின்சிபல் பாருங்கள், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் எ ஜியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அக்கர்ஸ். ஸோ அதுதான் இப்போ சொன்னேன் நான். 1950 40 crore பீப்புள் இந்தியாவில், ஆனால் இப்போது 130 crore பீப்புள். அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாருங்க. இன்க்ரீஸ் ஆகல என்னென்ன ட்ராபேக்கு, அதுதான் அடுத்தது. த ஸ்பேஸ் டு லீவ் அண்ட் ஃபுட் அவைலபிள் ஃபார் த ஆர்கனிசம் ரிமைன் த சேம். அப்போது 40 crore பீப்புள் வந்து ஷேர் பண்ண அதே ஃபுட்டை இப்போ 130 crore பீப்புள் ஷேர் பண்ணால் என்ன ஆகும்? தேர் வில் பி ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்டு, ஷார்ட்டேஜ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. This creates an intense competition among the organisms for food and space, leading to struggle. The struggle for existence are of 3 types. இந்த ஸ்ட்ரகிளை 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். அப்படின்னா காம்படிஷன் among the individuals of the same species. அதாவது இப்போ ஒரு மேங்கோ இருக்குது. ஸோ இந்த காம்படிஷன் among the mango trees, அதுக்கு பேர் தான் வந்து intraspecific, within the mango species. அது வந்து between a mango and banana அப்படின்னு சொன்னால் interspecific. ஸோ பாருங்கள், interspecific struggle, competition between the organisms of different species living together. அதுக்கடுத்தது environmental struggle. Natural conditions like extreme heat or cold, drought and floods can affect the existence of ஆர்கனிசம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், செகண்ட் பிரின்சிபல். மூணாவது பிரின்சிபல் வந்து வேரியேஷன். ஸோ வாட் இஸ் வேரியேஷன்? வேரியேஷன்ஸ். தி அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். அக்கார்டிங் டு டார்வின், ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு த ஆர்கனிசம் அண்ட் அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஆர் யூஸ்லெஸ் டு த ஆர்கனிசம். இது வந்து மூணாவது பிரின்சிபல். நாலாவது பிரின்சிபல் பாருங்கள், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். டியூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் தி ஆர்கனிசம் விச் கேன் ஓவர் கம் த சேலஞ்சிங் சிச்சுவேஷன் சர்வைவ் அண்ட் அடாப்ட் டு த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஸோ எந்த ஆர்கனிசம் வந்து குயிக்காக அடாப்ட் ஆகுதோ ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு, அந்த ஆர்கனிசம் வந்து சர்வைவ் ஆகும். சரிதானா? இப்போ வந்து உதாரணமாக வந்து ஒரு லயன், ஒரு டீர் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த லைனை பார்த்தோன்னே இந்த டீர் வேகமாக ஓடுது. ஸோ வேகமாக ஓடுனா அது தப்பிச்சுக்கும். ஸோ தே கேன் சர்வைவ். ஸோ அதுதான் சொல்கிறோம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இந்த ஆர்கனிசம்ஸ் விச் ஆர் அன்ஏபிள் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆர் அன்ஃபிட் டு சர்வைவ் அண்ட் டிஸப்பியர். ஸோ அதனால் இப்போ அந்த மானால் வேகமாக ஓட முடியல அப்படின்னு என்ன ஆகும்? இட் வில் பி கில்டு பை த லயன் அண்ட் தே வில் டிஸப்பியர். The process of selection of organisms with favorable variation is called natural selection. ஸோ இது வந்து நாலாவது பிரின்சிபல். அஞ்சாவது பிரின்சிபல் பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். அக்கார்டிங் டு டார்வின், நியூ ஸ்பீஷீஸ் ஆரிஜினேட்ஸ் பை த கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஃபார் எ நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். அதை மறுபடியும் இங்கே ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் இன் எ ரேப்பிட் மேனர், அது வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். அடுத்தது, டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் தெர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். என்னென்னா ஃபார் ஃபுட்டு, ஸ்பேஸு, மேட்டு, எக்ஸெட்ரா.
அதுக்கடுத்தது தான் வேரியேஷன்ஸ். Organisms eliminated from the environment. If there is no variation, organism will be eliminated. So variations irundha, so that will be called a natural selection, survival of the fittest, inheritance of acquired characters, gradual accumulation of favorable characteristics, and that will lead to origin of new species. So இதுதான் வந்து டார்வின்ஸ் பிரின்சிபல் இன் ஷார்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வேரியேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ வேரியேஷன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் which involves meiosis helps in recombination of genes during gametic fusion. அடுத்தது, this leads to differences in the phenotype of the organism from its parents. These differences are called a variation. So what is variation? The differences between the parent and the offspring or among the offsprings. அதுக்கு தான் variation is the differences found among individuals of the same species and the offspring of the same parent. Variations is the raw material which plays an important role in evolution. Evolution would not be possible without variation. So variation இல்லைன்னா எவல்யூஷனே இல்லை. ஸோ அதுதான் வேரியேஷன் பற்றி சொல்லுவோம். இந்த வேரியேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் செல்ஸ். இப்போ ஆர்கனிசத்தை எடுத்துட்டாக்க 2 விதமான செல் இருக்குது. ஒன்று வந்து பாடி செல் அல்லது சொமேட்டிக் செல் அப்படின்னு பேர். இந்த என்டையர் ஆர்கனிசம் இஸ் மேட் அப் ஆஃப் சொமேட்டிக் செல் தான், எக்ஸப்ட் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் மட்டும் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்குது அல்லது ஜெர்மினல் செல்ஸ் இருக்குது. இப்போது இந்த சொமேட்டிக் செல்லில் நடந்ததுனாக்க வேரியேஷன் நடந்ததுன்னா அது பேர் வந்து சொமேட்டிக் வேரியேஷன். ஜெர்மினல் செல்லில் நடந்ததுன்னா அது பேர் ஜெர்மினல் வேரியேஷன். ஸோ தஸ் த வேரியேஷன்ஸ் ஆர் 2 types பேஸ்ட் ஆன் த செல். பாருங்கள், சொமேட்டிக் வேரியேஷன், these are the variations which affect the body, that is somatic cells of the organisms. They are not heritable. சாதாரணமாக somatic cells வந்து inheritable ஆகிறதில்ல. ஏன்னு சொன்னால் gametes only inherited, germinal cells only inherited. So they only carry the characters from one organism to other organism. அதனால் somatic variations வந்து not inheritable. Except those plants which reproduce vegetatively, அதில் மட்டும் வேரியேஷன்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. அடுத்தது பாருங்கள், they occur due to environmental factors. ஸோ இதுதான் somatic variation. What is germinal variation? These variations are produced in germ cells of an organism. இந்த germ cells எங்கே இருக்குது? within the reproductive organs, அதாவது டெஸ்டிஸ் ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடியது. They are inherited. They may be present in ancestor or may occur suddenly. So accordingly there are 2 types of variation. One வந்து continuous variation, இன்னொன்று வந்து discontinuous variation. What is continuous variation? Variations வந்து continue ஆகிட்டே இருந்ததுன்னா, ஸோ பாருங்கள், these are small variations which occur among individuals of a population. They are also called as fluctuating variations. They occur by gradual accumulation in population. Example வந்து skin color, height and weight of an individual, color of eye, etc. அடுத்தது discontinuous variation. These are large and sudden changes which occur in an organism due to mutations. They do not have any intermediate forms. These large variations are not useful in evolution. Example பாருங்க, short-legged Ankan sheep, 6 or more digits in human, etc. இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. Discontinuous variation form the basis for mutation theory proposed by De Vries. ரைட், அதுக்கடுத்தது இந்த மியூட்டேஷனுக்கு வேரியேஷனுக்கு என்ன வித்தியாசம் அல்லது என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தா, மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் ஆர் 2 ஈவன் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். இது ரெண்டுமே எவல்யூஷனுக்கு முக்கியம். அதில் மியூட்டேஷன் என்னது? மியூட்டேஷன் அரைசஸ் டியூ டு எரர்ஸ் அக்கரிங் இன் டிஎன்ஏ டியூரிங் ரெப்ளிகேஷன் ஆர் எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸ் ஆர் கெமிக்கல்ஸ். அதாவது இந்த டிஎன்ஏ ஒன்லி கண்ட்ரோல் த கேரக்டர்ஸ். அப்போ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா எதனால் சேஞ்ச் ஆகும்? டியூ டு எக்ஸ்போசர் டு யூவி ரேஸ் ஆர் கெமிக்கல்ஸ். அப்போ வந்து வேரியேஷன்ஸ் வரலாம். அடுத்து பாருங்கள், மியூட்டேஷன் லீட்ஸ் டு வேரியேஷன். இட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் ஏ சிங்கிள் இண்டிவிஜுவல். ரைட், அதுக்கடுத்து ஒரு ஷார்ட் நோட்டு என்னென்னா பேலியோ பாட்டனி.
வாட் இஸ் பேலியோபாட்டனி? அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். பாருங்கள், இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் paleontology that deals with the recovery and identification of plant remains of geological past. A plant fossil is any preserved part of a plant that has died long back. Fossils may be prehistoric impressions that may be 100 to million years old. Majority of the plant fossils are disarticulated parts of plants. It is rare to find plants to be preserved as a whole. அதாவது என்னன்னாக்க ஃபாசில்ஸ் வந்து முழுசாக கிடைக்கல. ஒரு பிளான்ட் வந்து ஃபாசில் ஆச்சுன்னு வச்சுக்க, அதை நம்ம முழுசாக எடுக்க முடியாது, பார்ட்டாக தான் எடுக்க முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? தே த்ரோ லைட் ஆன் ஃபைலாஜெனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ ஃபாசில்ஸ்லேருந்து நம்ம ஒரு பிளான்ட்டினுடைய ஆரிஜின் அல்லது எவல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். Fossil plants give a historical approach to the plant kingdom. அடுத்தது பாருங்கள், fossils are useful in the classification of plants. Fossil plants can be used in the field of descriptive and comparative anatomy. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். அதுக்கடுத்தது இந்த ஃபாசிலை பற்றி ரெண்டு பேர் ரொம்ப படிக்கிறோம். ஒருத்தர் வந்து வேர்ல்டு வைடில், இன்னொருத்தர் வந்து இந்தியாவில். பாருங்கள், கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க். He is regarded as father of paleobotany. Was born in Europe. He established the Bohemian National Museum in Prague and is deemed to be the founder of modern paleobotany. So, Caspar Maria von Sternberg is regarded as father of paleobotany. அது தெரிஞ்சிட்டா போதும். அதே போல் இந்தியாவில் ஃபாசில்ஸ் வந்து ரொம்ப நல்லா படித்தவர் யாருன்னா பீர்பால் சகானி. He is the father of Indian paleobotany. He presented his research on 2 different areas of paleobotany. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஏரியா என்ன பாருங்கள், தி anatomy and morphology of Paleozoic ferns, the fossil plants of the Indian Gondwana formations. அடுத்தது வந்து ஃபாசிலைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாசில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபாசிலைசேஷன். தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ் in the rocks is called fossilization. என்னென்ன டைப் இருக்குது பாருங்கள். காமன் மெத்தட்ஸ் ஆஃப் fossilization includes petrification, molds and cast, carbonization, preservation, compression and infiltration. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரிஃபிகேஷன். பெட்ரிஃபிகேஷன் என்னன்னு பாருங்கள், the original materials replaced by minerals. அதுதான் minerals like silica slowly penetrate in and replace the original organic tissue, forms a rock like fossil. This method of fossilization can preserve hard and soft parts. Most bones and wood fossils are petrified. அதாவது ஒரு மரம் வந்து கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அது அப்படியே ஃபாசில்னா நேச்சுரல் ஃபாசில். இப்போ என்ன ஆகும், அந்த மரம் கீழே விழுந்த மரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணால் அரிச்சிட்டே வந்துடும். அந்த மரத்தினுடைய ஷேப்பை வந்து இந்த மண் அல்லது மினரல் வில் டேக். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பெட்ரிஃபிகேஷன் பேர். ஸோ மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைடு. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குதுன்னா, நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் வந்து திருவுக்கரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த திருவுக்கரையிலேருந்து அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டோன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இதுதான் அந்த பார்ட்டு. இது பாருங்கள், இது வந்து மரம் கல்லானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து கல் போல் இருக்குது. இந்த கல் வந்து இப்போ ஃபார்ம் ஆகல. என்னாச்சுன்னா மரம் கீழே விழுந்தது. அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். டீக் ஆகின இடத்துலாம் வந்து அப்படியே அந்த மண் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மண் சேர்ந்து அப்படியே கட்டியாகி அது பேர் தான் பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த திருவுக்கரையிலேருந்து கிடைச்ச மரம் கல்லான ஃபாசில். அடுத்தது வந்து மோல்ட் அண்ட் காஸ்ட். ஸோ இதுவும் அதே தான். அந்த ஒரிஜினல் பாடி வந்து டிஸப்பியர் ஆகிடும். அது எப்படி பாருங்கள், a replica of plant or animal is preserved in sedimentary rocks. When the organism gets buried in the sediment, it is dissolved by underground water, leaving a hollow depression called a mold.
It shows the original shape but does not reveal the internal structure. அதாவது ஒரிஜினல் மெட்டீரியல் அழிஞ்சு போயிடும், ஆனால் அதனுடைய ஷேப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுதான். மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் ஃபில் த ஹாலோ டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அ காஸ்ட். ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த ஒரிஜினல் ஷேப்பில் மினரல்ஸ் போய் டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட்டுக்கு பேர் தான் வந்து காஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ மோல்ட் அண்ட் காஸ்ட். அடுத்தது என்னென்னா ப்ரிசர்வேஷன். ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் இன் ஐஸ் ஆர் ஆம்பர். ஆம்பர்ன்றது வந்து ஜிம்னோஸ்பம்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கம் லைக் சப்ஸ்டன்ஸ் ஆம்பர். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது பிசின் போல் இருக்கும். ஏதாவது சின்ன இன்செக்ட் போய் அதில் ஒட்டிச்சுனாக்க அப்படியே அது உள்ள ஃபாசிலாகி மாறிடும். அதுதான். They protect the organisms from decay. The entire plant or animal is preserved. அதுக்கடுத்து வந்து compression. When an organism dies, the hard parts of their body settled at the bottom of the seabed. அப்போ கீழே போய் செட்டில் ஆகும். செட்டில் ஆனோடனே என்ன ஆகும், மேலே வந்து அது மேலே மண்ணெல்லாம் சேரும். அண்ட் கவர்ட் பை செடிமெண்ட். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு பேர். The process of sedimentation goes on continuously and fossils are formed. அதுக்கடுத்து பார்த்தீங்களா இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரிஜினல் மெட்டீரியல் ரீப்ளேஸ் ஆகிடும். அதுதான். The precipitation of minerals takes place which later infiltrate into the cell wall. அதாவது செல் வாலில் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் இல்லையா, அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மினரல் கண்டென்ட் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு பேர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட். தி ப்ராசஸ் இஸ் brought about by several mineral elements such as silica, calcium carbonate and magnesium carbonate. Hard parts are dissolved and replaced by these minerals. ஸோ இதுதான் வந்து the various forms of fossils. ஸோ மொத்தம் 5 டைப் இருக்குது. என்னென்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரிஃபிகேஷன், ரெண்டாவது மோல்ட் அண்ட் காஸ்ட், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு அடுத்தது இந்த ஃபாசிலோட ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 டேட்டிங் மெத்தட் அப்படின்னு பேர். பாருங்கள், த ஏஜ் ஆஃப் ஃபாசில் இஸ் டிட்டர்மின்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் present in it. They may be carbon, uranium, lead or potassium. It is used in paleobotany and anthropology for determining the age of human fossils and manuscripts. So one of the method பேருனா radioactive carbon. அது என்னது ரேடியோஆக்டிவ் கார்பன் 14 C14? அதாவது என்னென்னா ஆர்கானிசம்ஸ் உயிராக இருக்கிறவரையிலையும் கார்பன் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் தே ஆர் டெட்டு the carbon consumption will stop. அப்புறம் அந்த கார்பன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகிட்டே வரும் அந்த டெட் பாடிஸ்லேருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் வந்து என்னது ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 டேட்டிங் மெத்தட். பாருங்கள், திஸ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்ட் பை W.F. Libby 1956. Carbon consumption of animals and plants stops after the death. And since then only the decaying process of C14 occur continuously. The time passed since the death of plant or animal can be calculated by measuring the amount of C14 present in their body. So இப்படி தான் வந்து ஒரு ஏஜ் ஆஃப் ஃபாசில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் நோட் இருக்குது பாருங்கள். லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கனிசம் அல்லது ஒரு பாப்புலேஷன் வந்து குறைஞ்சி போய் அந்த பாப்புலேஷனில் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய 1-2 ஆர்கனிச பேர் தான் வந்து லிவிங் ஃபாசில் அப்படின்னு பேர். பாருங்கள், தீஸ் ஆர் லிவிங் ஆர்கனிசம் தட் ஆர் சிமிலர் இன் அப்பியரன்ஸ் டு தேர் ஃபாசிலைஸ்டு டிஸ்டன்ட் ஆன்செஸ்டர் அண்ட் யூஸ்வலி ஹாவ் நோ எக்ஸ்டிங்க்ட் க்ளோஸ் ஃபீச்சர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கோ பைலோபா. அதுக்கடுத்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், திருவக்கரை ஃபாசில் வுட் பார்க். இந்த வுட் ஃபாசில் இஸ் அபவுட் 2 million years old. The organic matter of the wood was replaced by silica and was fossilized. ஸோ மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் அந்த இதை பார்த்துங்க. இன்னும் இதை விட பெரிய பீஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் நேராக பார்க்கலாம்.
அடுத்தது வந்து ஜியலாஜிக்கல் டைம் ஸ்கேல். பாருங்கள், ஜியலாஜிக்கல் டைம் ஸ்கேல் என்னென்னா இந்த ஃபாசிலுடைய ஏஜை பற்றி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. The geological time scale is a system of chronological dating that relates to geological rock strata to time. It is used by geologists, paleontologists and other earth scientists to describe the timing and relationship of events that have occurred during the earth's history. Right. அடுத்து ஒரு ஷார்ட் நோட்டு என்னன்னா எத்னோபாட்டனி. வாட் இஸ் எத்னோபாட்டனி? எத்னோபாட்டனி வந்து ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் வந்து எத்னோபாட்டனி பேர். எத்னோபாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரீஜன்ஸ் பிளான்ட்ஸ் and their practical use through the traditional knowledge of the local culture of people. இப்போ உதாரணமாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஊட்டி, கொடைக்கானல் இருக்குன்னு அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளுக்கு தான் அங்கே இருக்கிற ஹெர்பல் பிளான்ட்ஸை பற்றி நல்லா தெரியும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ அவங்கள்ட்ட இருந்து கெயின் பண்ணுற நாலேஜுக்கு பேர் தான் வந்து எத்னோபாட்டனின்னு பேர். த டேர்ம் எத்னோபாட்டனி வாஸ் காயின்டு பை J.W. Harshberger in 1895 to include the study of plants used by primitive and aboriginal people. Through this discipline has existed for ages, ethnobotany emerged as a distinct academic branch of natural science in 20th century. அதுக்கடுத்தது aspects of ethnobotany. Ethnobotany has a relevance with the problems of nutrition, healthcare and life support system, faith in plants, cottage industries, economic upliftment, conservation of biodiversity and sustainable use of plant resources. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்னோபாட்டனி. ஸோ அதனால் என்ன யூஸ்? இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ட்டு. அதுக்கடுத்து இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ். அடுத்தது தி எத்னோ மெடிசினல் டேட்டா வில் சர்வ் அஸ் எ யூஸ்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் கெமிஸ்ட், ஃபார்மகாலஜிஸ்ட் அண்டு ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் ஹெர்பல் மெடிசின். ரைட். கடைசியாக வந்து ஆஸ்ட்ரோபயாலஜி அல்லது எக்ஸோபயாலஜி. ஆஸ்ட்ரோபயாலஜின்னு என்னது? ஆர்கானிசம்ஸ் இன் தி extraterrestrial, அதாவது from other planets. Astrobiology or exobiology is a science which looks for the presence of extraterrestrial life in the universe. Astrobiology deals with the origin, evolution and distribution of life in the universe and to investigate the possibility of life in the other world. The major concept in astrobiology is the habitable zone. The theory explains that any planets can support the existence of life if it fulfills two important criteria. Enna, it must have a right mass to retain an atmosphere. அடுத்தது, it must have an orbit at just the right distance from its star that it allows liquid water to exist. Thus, the distance need to be neither too hot nor too cold and is often referred as a Goldilocks zone for life. In other words, if any planet supports the life forms, then they are called a Goldilocks zone for life. In our solar system, Earth is the only planet in the Goldilocks zone. So, இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சயின்டிஸ்ட்னு தேடிட்டு இருக்காங்க. அது வந்து மார்ஸ் கூட இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. Since this zone varies at times as the star evolves, we know that Mars have also been habitable. ஸோ மார்ஸ்லேயும் வந்து உயிர் வாழ்த்தக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The life on Mars are likely to be the creatures we find in extreme environment on Earth. The organisms which live in extreme environmental conditions on Earth are called extremophiles. இது ஒரு 2 mark question, note பண்ணிக்கங்க. What are extremophiles? Organisms live in extreme conditions. Extreme conditions அப்படின்னு சொன்னாக்க very high temperature or very low temperature, high pressure அல்லது வந்து low humidity. ஸோ இதெல்லாம் வந்து extremophiles.
Thus, within our own solar system, there are many areas that are different from the Earth where it is possible to find the presence of life, similar to the extremophile bacteria. So that is about the 19th lesson.